எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சோலே மசாலா பேரை கேட்ட உடனே எல்லாருக்கும் எப்போ சாப்பிடுவோம்னு இருக்கும். பட்டூராவும் சோலே மசாலாவும் பிடிக்காதவங்க இருப்பாங்களா? இந்த சோலே மசாலாவை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இன்னைக்கு நம்ம டெல்லியில் செய்கிற மாதிரி செய்ய போகிறோம். வாங்க இந்த ஸ்பெஷல் டெல்லி ஸ்டைல் சோலே மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது 250 ml கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொண்டக்கடலை நல்லா ஊறி இருக்கு. ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்து அது கூட 2 உருளைக்கிழங்க நல்லா கழுவி தோல் எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பீசஸை நறுக்கி சேர்த்துக்கலாம். கடலையும் உருளைக்கிழங்கும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்க்கிறேன். இப்போ நம்ம உப்பு சேர்க்க போறதில்ல. நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 7லேருந்து 8 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டு அதை எடுத்து வச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 4-5 கிராம்பு, 2 கருப்பு ஏலக்காய், 3 பச்சை ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். பொடுசா நறுக்கின 2 பெரிய வெங்காயம், பொடுசா நறுக்கின 1 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே நல்ல வாசனை வரும். 1 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ 3 தக்காளியை அரைச்சு விழுதா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி பச்சை வாசனை போனதும் இப்போ இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் சன்னா மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நான் வீட்லேயே சன்னா மசாலா பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சி செய்யும் போது டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெகுலராக செய்கிற மெத்தடில் ஒரு சின்ன ட்விஸ்ட். நான் இப்போ ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரைலேருந்து 1/4 கப்பு பியூரை எடுத்து சேர்க்க போகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு இது புதுசாக தான் இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரையை அரைச்சி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். பாருங்கள், அதை சேர்த்த உடனேவே இன்ஸ்டண்ட்டாக ஒரு கலர் சேஞ்ச் தெரியுது. நல்லா டார்க்காக இருக்குது மசாலா. இப்போது நம்ம யூஸ்வலாக கலருக்காக கொண்டக்கடலை வேக வைக்கும்போது ஒரு டீ பேக் சேர்ப்போம். இது கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷன், அவ்வளோதான். இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துட்டு ஃப்ளேவர்ஸை பேலன்ஸ் பண்ண கொஞ்சமாக வெல்லமும் சேர்க்குறேன். மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வேக வச்ச கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் சேர்த்துடலாம். மசாலா கூட நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் வீட்டில் யூஸ்வலாக பூரி பட்டூரெல்லாம் செய்யும்போது என்ன மாதிரி சைட் டிஷ் அதுக்கு வைப்பீங்க? உருளைக்கிழங்கா சன்னா மசாலாவா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இப்போ ஒரு மேஷர் இல்லைனா கெட்டியாக கரண்டி வச்சு கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். இப்படி கொஞ்சமாக மசிச்சு விட்டோம்னா கிரேவி நல்ல திக்காக க்ரீமியாக கிடைக்கும். ஃபுல்லாக எல்லாத்தையும் மசிக்க வேண்டியதில்லை, லேசாக அங்கங்கே மசிச்சா போதும். பாருங்க இப்போ கிரேவி எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ நம்ம பிரியாணி இலையை கிரேவிலேருந்து எடுத்துடலாம். கடாயை க்ளோஸ் பண்ணி ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்து கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கிரேவி ரொம்ப திக்காக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போது கை நிறைய ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு கடாயை இறக்கி வச்சிடலாம். அடுத்து ஒரு தாளிப்பை சன்னா மசாலாவில் சேர்க்க போகிறோம். இதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் உருகுனதும் 3 சிவப்பு மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக இஞ்சியை நீல வாக்கில் மெலிசாக நறுக்கி சேர்த்துட்டு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து கலந்து அதை அப்படியே சன்னா மசாலாவில் சேர்த்துருங்க. தாளிப்பை நம்ம நெய்யில் செய்கிறதால ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான இந்த டெல்லி ஸ்டைல் சோலே மசாலா தயாராகிடுச்சு. இன்றைக்கி நான் உப்பலான பட்டூரா செஞ்சு இந்த டெல்லி ஸ்டைல் சன்னா மசாலா கூட சர்வ் பண்ணுறேன். சூடான எண்ணெயில் திரட்டி வச்ச பட்டூராஸை மெதுவாக சேர்த்து 2 பக்கமும் நல்லா வெந்து உப்பி வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நான் ஏற்கனவே பட்டூரா ரெசிபி செஞ்சுருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு தாளிச்சு நெய் ஊற்றி அது மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் கொஞ்சம் ஜிஞ்சர் ஜூலியன்ஸும் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். சூடான பட்டூராவும் சுவையான டெல்லி ஸ்டைல் சோலா மசாலாவும் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டைல் சன்னா மசாலாவை கண்டிப்பாக செஞ்சு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல சுட சுட பட்டூராவோட இந்த சன்னா மசாலா வச்சு சாப்பிடும்போது ஆஹா, டெல்லிக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.